வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. ஸோ கல்யாணத்துக்கும் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்பா சைடு கவர்மெண்ட் சைட்லேருந்துலாம் எதனா உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் தாராளமாக ட்ராங்கிட்டு வரலாம். இப்போ அப்பா கிட்டேருந்து ஏதாவது அந்த சொத்து வாங்குறதோ, இல்லை எதனா பணம் ஹெல்ப் கேட்குறதோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு கைடன்ஸோ, இல்லை உங்கள் லைஃப்பில் வேலையில் வளர்கிறதுக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்க போகிறீங்க. குருமார்கள், கோச். இப்போ நான்லாம் ஐடியில் இருக்கும்போது எனக்கு எப்போவுமே நான் ஒரு கோச் வச்சுப்பேன். அதனால தான் என்னால் சீக்கிரம் முன்னேற முடிஞ்சது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு ப்ரமோஷன் வாங்குவேன். எனக்கு கோச் இருந்து கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணு அது பண்ணு. அந்த மாதிரி கோச் நீங்கள் இது செலக்ட் பண்ணாலும், வெளிநாடு போகிறது, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் யாருன்னா மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை இங்கேயே எம்பிஏ பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. அதுவும் இதில் வந்து நிறைய பேர் ஃபினான்ஸில் இருப்பீங்க. ரிஷப ராசி லக்னக்காரங்க நிறைய பேர் ஃபினான்ஸில் இருப்பீங்க. நிறைய பேர் இந்த டிசைனிங், ஃபேஷன் இதிலலாம் இருப்பீங்க. இதெல்லாம் கண்டினியூஸாக படித்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து கண்டினியூஸாக படித்து அப்டேட் ஆகிறவங்களுக்கு தான் வாழ்க்கைன்ற மாதிரி மாறிட்டு வருது. அதுவும் ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு அது இயல்பாகவே இருக்கும். நீங்கள் அதிகமாக மேற்கொண்டு படிக்கணுன்னாலும் இப்போ வந்து படிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, யாராவது மறுமணத்துக்கு தேடுறீங்கனாலும் இப்போ மறுமணத்துக்கு டைம் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, சில பேர் 3rd மேரேஜுக்கெலாம் வராங்க. அப்படி இருந்தாலும் சரி, மேரேஜுக்கு டைம் நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, இதில் வந்து யாராவது இது பண்ணிகிட்ருக்கீங்க, வாட் டு சே, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லா வளருங்க. வேலையும் சிறப்பாக இருக்கும். போன வருஷம்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஓரளவு கொஞ்சம் டைம் நல்லா இருந்தது. இந்த தடவை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களையே ப்ராஃபிட் நல்லா வரும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு விஷயம், ப்ராஃபிட் எடுக்கிறது அது ஒரு கலை. ஏன்னா நிறைய பேர் பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கையில் 10 பைசா ஜோபில் நிற்காது. இந்த தடவை பாக்கெட்டில் பணம் தங்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வந்திருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போய் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. பண்ண வாழ்க்கை ஜம்முன்னு வளருவீங்க. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை, மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி, சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில்,
சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அது ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி, சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அது ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமானையும் பார்வதியும் வேண்டிக்கிட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.